ஒரு குட்டி கதை. இது மூலமாக உங்களுக்கு என்ன புரியுது, என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே நிறைந்திருந்தது. அவனுக்கு எதிலுமே வெற்றியோ மன அமைதியோ கிடைக்கவே இல்லை. வறுமை, உடல்நலக் குறைவு, உறவுகளில் விரிசல் என பல இன்னல்களை அவன் சந்தித்து வந்தான். ஒரு நாள் விரக்தி அடைந்த அருண் கிராமத்தின் அருகே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த குரு சிவயோகியை சந்தித்தான். அருண் தன் சோகக் கதையை குருவிடம் கொட்டி தீர்த்தான். குருவே, என் வாழ்க்கை ஏன் இப்படி போராட்டங்களாலேயே நிரம்பி இருக்கிறது? சூழ்நிலைகள் எப்போதும் எனக்கு எதிராகவே இருக்கின்றன. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கலங்கி நின்றான். குரு சிவயோகி அருணை கூர்ந்து நோக்கினார். பின்னர் ஒரு மெல்லிய புன்னகையுடன், அருண், சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றும் ஆற்றல் பக்தி என்ற அன்பினால் உண்டாகும் நன்றியுணர்வும் தரும். இறைமை உடம்புள் என்ற உணர்வுடன் பக்தியோடு இரு என்றார். அருண் குழப்பத்துடன் குருவை பார்த்தான். பக்தியா, நன்றியுணர்வா? எனக்கு இப்போது எதுவுமே சாதகமாக இல்லை. இதில் நான் எப்படி பக்தி செலுத்த முடியும், எதற்கு நன்றி சொல்ல முடியும் என்று கேட்டான். குரு சிவயோகி பொறுமையாக விளக்கினார். பக்தி என்பது உன் மனதில் இருந்து வரும் ஆழமான அன்பு அருண். அது கோயிலுக்கு சென்று பூஜை செய்வது மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரினத்திடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் நீ செலுத்தும் அன்பே அது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும், உன் உடலில் ஓடும் இரத்தத்திலும், உனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பிலும் இறைமை இருக்கிறது என்பதை உணர். உன் உடலுக்குள் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்பதை உணர். இந்த உணர்வுதான் உனக்குள் பக்தியை உருவாக்கும். அப்படியே நன்றியுணர்வும். உன் வாழ்வில் உள்ள குறைகளை பார்க்காதே, உனக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை பார். நீ உயிருடன் இருப்பதற்கு நன்றி சொல். உனக்கு ஒரு கூரை இருப்பதற்கு நன்றி சொல். உனக்கு சுவாசிக்க காற்று இருப்பதற்கு நன்றி சொல். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு இடையேயும் சில நல்ல விஷயங்கள் உன்னிடம் இருக்கும். அவற்றிற்காக உண்மையாக நன்றி செலுத்து. இந்த நன்றி உணர்வு உன்னுடைய மனதை நேர்மறையாக மாற்றும். குரு தொடர்ந்தார். நீ உன் மீது அன்பு செலுத்தும்போது நீ கடவுள் உனக்குள் இருப்பதை உணர்கிறாய். நீ உன்னை சுற்றியுள்ள உலகம் மீது அன்பு செலுத்தும்போது நீ அந்த அன்பின் சக்தியை அனுபவிக்கிறாய். இந்த அன்புதான் உனக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும் ஆற்றலை தரும். நன்றி உணர்வுடன் இருக்கும்போது உன் மனம் அமைதியடையும், தெளிவு பிறக்கும். அப்போது நீ சவால்களை வேறு கோணத்தில் பார்க்க தொடங்குவாய். அவை தடைகளாக தோன்றாமல் வாய்ப்புகளாக தெரியும். அருண் குருவின் வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்தித்தான். அன்றிலிருந்து அவன் தன் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தை மாற்றினான். தினமும் காலையில் எழுந்தவுடன் தான் உயிருடன் இருப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் நன்றி சொன்னான். உணவு உண்ணும்போது அந்த உணவு தனக்கு கிடைத்ததற்கு நன்றி சொன்னான். தன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பித்தான். தன் உடலில் உள்ள ஆற்றலை, ஆரோக்கியத்தை ஒரு தெய்வீக பரிசாக எண்ணினான். மெல்ல மெல்ல அருணின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது. அவன் விரக்தி மறைந்து நம்பிக்கையும் அமைதியும் பிறந்தன. அவன் கடினமான சூழ்நிலைகளை ஒரு சவாலாக பார்த்தான், அன்றி ஒரு தடையாக அல்ல. அவனுடைய நேர்மறை சிந்தனையும் அன்பு நிறைந்த செயல்களும் அவனை சுற்றியுள்ள மக்களிடமும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தின. அவனுக்கு உதவ பலர் முன்வந்தனர். நோய்கள் குணமாக தொடங்கின. பணம் சேர ஆரம்பித்தது. உறவுகள் மேம்பட்டன. அருண் இறுதியாக புரிந்து கொண்டான். வெளிப்புற சூழ்நிலைகள் அல்ல முக்கியம், தன் மனதின் நிலையே முக்கியம் என்பதை. குருவின் பொன்மொழிகளின்படி பக்தி என்ற அன்பும் அன்பினால் உண்டாகும் நன்றியுணர்வும் அவனுக்கு புதிய வாழ்வை தந்தன. அவன் வாழ்வில் ஏற்பட்ட ஒவ்வொரு நேர்மறை மாற்றத்திற்கும் தன் உடம்புள் இருக்கும் இறைமை உணர்வுடன் கூடிய பக்தியே காரணம் என்பதை உணர்ந்தான். நன்றி, வணக்கம்.